இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தபோது அவர் தன்னுடைய படங்களுக்கு இடைஞ்சல் வந்த போதெல்லாம் முதலமைச்சரை போய் பார்த்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப இவருடைய பட தயாரிப்பாளருக்கு 500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுங்கிற நிலைமையில பேசாம இருக்கிறது மூலம் எப்படி அது சரிப்படும்? இவர் பேசத்தானே செய்யணும். இது எனக்கு என் மேல உள்ள அழுத்தத்திற்காக வேண்டி ஒரு பட தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் பேசத்தானே செய்யணும். பேசாம இருந்தாருன்னா ஷபீர் இஸ் வெரி ரைட் இன் வாட் ஹி சேஸ். இந்த பிரச்சனைக்கு ஒரு பட தயாரிப்பு குழு சட்ட ரீதியா அணுகிட்ட போது அது லீகலா பார்க்கட்டும்னு அமைதியா இருக்கலாம்ல அவரு. இதுக்கு முன்னாடி கூட சட்ட ரீதியா அணுகுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. எதுக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு போனாரு, கொடநாட்டுக்கு போனாரு? சார் அது அந்த பாயிண்ட் வேற சார். அது நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அவர் நிறைவு பண்ணவனே வர உங்கள்ட்ட. ஓகே, இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது ஜல்லிக்கட்டு கூட சட்ட ரீதியாக தான் நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. ஓகே, மக்கள் திரண்டு அரசியல் ரீதியாக போராடினாங்க. மக்கள் இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னாங்க. நீதிமன்றம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சு இல்லையா? நீங்க எந்த இடத்துல அந்த அழுத்தத்தை உருவாக்குறீங்க அப்படின்றதுதான். இது அரசியல் ரீதியாக இது செய்யப்படுகிறது அப்படின்னா, ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறதுன்னா நீங்க அரசியல் ரீதியா தான் ஃபைட் பண்ணி ஆகணும். அமைதியாக இருப்பது அப்படின்றது தனக்காக வேணும்னா அவர் அமைதியா இருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ப்ரொடியூசருக்காச்சும் பேசுங்க. அந்த படத்துல எவ்வளவு பேர் தன்னுடைய வேர்வை சிந்தி இருக்காங்க, அவங்களுக்காக பேசுங்க சார். இது ஒரு வியூகமா கூட அமைதி காக்கலாம்ல சார். ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நமக்கு தெரியாது. அமைதியா இருக்கிறது அல்ல அதன் மூலமாக வரக்கூடிய உரையாடல்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல திரு பாலச்சந்தர்? இல்ல, அப்படி ஸ்ட்ராட்டஜியா நான் நினைக்கல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இவன் ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து இவ்வளவு தூரம் பேசுற இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசியினால ஸ்டேட் பாதிக்கப்படுதுன்னு பல உதாரணங்கள் இருக்கு. அப்ப இவர் எப்படி ஒன்றிய அரசு பத்தி பேசாம இருக்க முடியும்? ஒன்றிய அரசின் கொள்கைகளினால் சில பாதிப்புகள் மாநிலங்களுக்கு ஏற்படும் என்றால், மாநிலங்களின் ஆர்வத்தை கவனத்தில் கொண்டிருப்பவர், மாநிலத்துடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டிருப்பவர் அதை பத்தியும் கண்டிப்பா பேசணும். ஒன்றிய அரசையும் பத்தி பேசணும். இவர் ஒன்றிய அரசு பத்தி பேசுறதே இல்லையே. அதனால விஜய் பேச்சளவு சொல்றாரு கொள்கை எதிரி பாஜகன்னு. எந்த கொள்கைக்கு எதிரின்னு கூட இவர் இன்னும் சரியா சொல்லல. எந்த விளக்கமே நமக்கு தெரியாது. சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அதனால உண்மை என்னன்னா, இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பகிர்ச்சிக்கிறதுக்கு தயாரா இல்லை. இதுதான் உண்மை.